Hi friends, welcome to Chennai Design. இன்னைக்கு கூட நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு சிம்பிளான neck design தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் வந்து நான் நியூ இயர் விஷஸ் வந்து சொல்லிக்கிறேன். Wish you a happy new year. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3 லைன் ஜரியில வந்து நான் செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கேன். இந்த neck வந்து டெப்த் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன neck தான். அதாவது ஒரு 6.5 inch அந்த மாதிரி தான் டெப்த். width பாத்தீங்கன்னா 6 inch வந்து நம்ம U neck வந்து டிரா பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 லைன் ஜரியில செயின் ஸ்டிட்ச் வந்து குட்டி குட்டியா போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் A1 மம்தா பிராண்ட் ஜரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீடில் பார்த்தீங்கன்னா நார்மல் அயன் நீடில் தான். இதுக்கு வந்து பிராண்ட்லாம் கிடையாது. நிறைய பேர் பிராண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க. இது நார்மலாக லோக்கல் பிராண்ட் தான். லோக்கல் தான், அதாவது ஒரு இரும்பு நீடில் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து நான் நம்பர் 2 ரவுண்ட் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒன்று ஒன்றா வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இதுக்குமே நான் சரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பீட்ஸ் நீடில் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பீட்ஸாக போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இந்த செயின் ஸ்டிச் ஒட்டியே பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம், கேப் இல்லாமல். இதுக்கு வந்து நம்ம பஃப் ஸ்லீவ் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் வந்து ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவோட எண்டில் வந்து ஆட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 ரவுண்ட் பீட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு வந்து நெக்லைன் வந்து ரொம்ப பெருசாலாம் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் டிசைனே வந்து நமக்கு ரொம்ப மைன்யூட்டாக தான் பண்ண போகிறோம். ஸோ 1 inch வந்து கேப் விட்டு நான் ஃபுல்லாக மார்க் பண்ண போகிறேன். மெஷர்மெண்ட் டேப் எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஒரு 1 inchக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். எல்லா கேப் அண்ட் வந்து ஒர்க் பார்த்திங்கன்னா ஈவனாக வரும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் மெஷர்மெண்ட்லாம் எடுத்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதே வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம இஷ்டத்துக்கு பண்ணோன்னா ஒரு சைடுமே பார்த்திங்கன்னா கேப்பில் நிறையா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டுமே கரெக்டாக எடுத்து பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். ஸோ அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்பர் 3 ரவுண்ட் பீடை வந்து ஒன்று ஸ்டிச் பண்ணி நாட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அவுட்லைன் வந்து நான் சுகர் பீட்ஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். 2 சுகர் பீட்ஸ் போட்டுட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல வந்து நம்ம நாட் பண்ண போகிறோம். இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல வந்து நம்ம நாட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அகெயின் பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீட்ஸ் ஒரு ரைஸ் பீட்ஸ் இதே மாதிரி நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வெறும் சுகர் பீட்ஸ் அண்ட் நம்பர் 2 நம்பர் 3 ரவுண்ட் பீட் அண்ட் வந்து ரைஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த டிசைனே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதை க்ராஸாக நாட் பண்ணிக்கலாம். அகெயின் நெக்ஸ்ட் சைடு சென்டர்லேயும் சேம் வீட் பீட்ஸ் தான் பண்ண போகிறோம். அது வந்து நான் லாஸ்ட்டில் பண்ணலான்னு இருக்கேன். அகெயின் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 3 ரவுண்ட் பீட், இதுக்கு அவுட்லைன்லேயும் சுகர் பீட்ஸ். அகெயின் பார்த்திங்கன்னா ரைஸ் பீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் சென்டர் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வரும். இதுவே வந்து நம்ம சென்டர் பண்ணோன்னா சைடில் பண்ணுறது சில நேரம் க்ராஸாக பண்ணிவிடுவோம். பட் சைடில் வந்து கொஞ்சம் க்ராஸாக இருந்தாலும் சென்டர் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் லெஃப்ட் சைடு. இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே நான் நாட் பண்ணி தான் பண்ணுறேன். இதே வந்து நாட் போடாமலேயும் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அது வந்து சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா கீழே வந்து த்ரெட்டு தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் எல்லாத்துக்குமே வந்து நாட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த 2 சைடுமே வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு C டைப்பில் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்து ஒரு லைன் ஒரு கர்வ் டிசைன் கொண்டு வரோம். கரெக்டாக போட்டு நம்ம நாட் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரியில் தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அகெயின் பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீட்ஸ் ஒரு ரைஸ் பீட்ஸ். மூணு பீட்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். க்ராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் நெக்ஸ்ட் சைட். இப்போ
சேம் தான். இந்த நெக்லைன் தான் வந்து ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது ஸ்லீவ்ஸ்க்குமே சேம் தான் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் எல்லாமே சேம் தான். ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவில் வந்து 2 சைடுமே ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது கீழே எட்ஜி வந்து கீழே பட்டி கொடுத்து தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பட்டிக்கு வந்து 2 பக்கமும் மேல் பக்கமும் ஒர்க் இருக்கணும், கீழேயும் வந்து ஒர்க் வச்சு தான் வந்து நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறேன். அது எப்படி வந்து நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கிளாஸில் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஒரே ஃப்ரேம்லேயே போட்டுட்டு நான் வந்து 2த்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி 2 ஸ்லீவுமே ஒரே இடத்துல போட்டுட்டேன். பிகாஸ் 2மே பட்டி வந்து கட் பண்ணுறதுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும் டெய்லருக்கும். ஸோ அதனால் பஃப் ஸ்லீவுன்னும் போது நம்ம நார்மலாக வந்து 1 மீட்டர் கிளாத் வாங்குகிறோன்னா இதே பஃப் ஸ்லீவாக இருந்தால் 1.5 மீட்டர் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு சைடாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சைடுக்கு வந்து நான் கட் பண்ணி பஃப் ஸ்லீவுக்காக கேப் விட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு லாஸ்ட்டில் வீடியோவோட எண்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்குமே தனித்தனியாக நாட் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். அகெயின் பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ்லேயே ஒரு கர்வ் லைன்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எண்டில் வந்து ஒரு நாட். ஒரு சுகர் பீட்ஸ், அகெயின் ஒரு ரைஸ் பீட்ஸ். நெக்ஸ்ட் வந்து க்ராஸாக வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லேயும் நாட். இது ரொம்ப ஈஸியான டிசைன். பட் ஒர்க் பார்த்திங்கன்னா முடிச்சிட்ட அப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து உங்கள் ப்ளவுஸ்க்கு வந்து சீக்கிரமாக ஒர்க் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒர்க் கூட சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு. மெட்டீரியல் வைஸ்மே பார்த்திங்கன்னா ஒரு ஜரி த்ரெட் அண்ட் வந்து நம்பர் 3, நம்பர் 4 சுகர் பீட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரைஸ் பீட்ஸ் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தால் கூட நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரே ஒரு மெஷர்மெண்ட் என்னென்னா நம்ம 1 இன்ச் கேப் விட்டுட்டு ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணி பண்ணும்போது இன்னுமே ஃபினிஷிங் வந்து ஈக்குவலாக வரும், நீட்டாகவும் வரும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு சிம்பிள் ப்ளவுஸாக ஒர்க் பண்ணணும், ஒரு நாளில் கம்ப்ளீட் பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் இதில் வந்து ஜரியில் வந்து 3 லைன் போட்டுட்டு நம்பர் 2 ரவுண்ட் பீட் வந்து ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். மற்றபடி வந்து ஒர்க் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ ஈஸியாக முடிச்சிடலாம். ஒர்க்குமே பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். சேம் தான் வந்து ஃபுல்லாக ரிப்பீட் பண்ண போகிறோம். 1 இன்ச்சுக்கு 1 இன்ச் வந்து. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் டைம் ஆகும்னா எல்லாத்துக்குமே நாட் பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அதுவுமே பண்ணிட்டோன்னா நம்மளை வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுவுமே நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த கர்வ் வந்து உங்களுக்கு அதாவது ஸ்டிச் பண்ண வரலன்னா நீங்கள் வந்து ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி கூட ட்ரா பண்ணிவிட்டு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் ஸ்டிச் பண்ணேன். பட் இதுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இந்த கர்வ் வந்து கொண்டு வரலான்னு. 2 சுகர் பீட்ஸ்க்கு மேலே போடாதீங்க. போட்டிங்கன்னா ஃப்ரேம் விட்டு ரிமூவ் பண்ணோன்னா எல்லாமே கலைஞ்சிரும், ஷேப் வந்து மாறிடும். இப்போ இந்த சுகர் பீட்ஸ்க்கு மேலே இருக்கிறதுல 2 வந்து க்ராஸாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன்ல, அதோட சென்டர்லேயே வந்து நான் ஒரு ரைஸ் பீட்ஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் அதுக்குள்ளே வந்து ஸ்டோன் ஸ்டிக் பண்ணலான்னு ஐடியா பண்ணேன். பட் அது வச்சு பார்த்தோன்னா ரொம்ப வந்து பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் அகெயின் வந்து இப்போ ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறம் சென்டர்லேயுமே நான் ரைஸ் பீட்ஸ் தான் கொடுக்கலான்னு இருக்கேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குன்னு. யூ நெக் வந்து கரெக்டாக வச்சு ட்ரா பண்ணி பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக வந்துடும். இப்போ அங்கங்கே வந்து நம்ம ஒரு நம்பர் 3 ரவுண்ட் பீடு வந்து நாட் பண்ணிக்கலாம். இது வந்து புட்டாஸ் ஒர்க்காக வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கொஞ்சம் வந்து ரொம்ப கேப் இல்லாமல் அங்கங்கே வந்து நம்பர் 3 ரவுண்ட் பீட் போட்டு ஒரு நாட். எல்லாமே ஜரியில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஜரியில் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் மிஷின் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணிக்கலாம்.
நிறைய பேர் வந்து நரம்பு யூஸ் பண்ணலாமான்னு வந்து கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க. நரம்பு வந்து யூஸ் பண்ணலாம். பட் வந்து சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து கிளாத் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும். இதுதான் நான் வந்து ஸ்லீவுக்கு வந்து பட்டிக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 ஸ்லீவுமே ஒரே ப்ளேஸில் வந்து ஒரே ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்லீவுமே பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து மார்க் பண்ணி அது வந்து ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே வாட்டி வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி 2 ஸ்லீவுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வந்து இதை டெய்லர் கட் பண்ணி வந்து பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு அதுக்கு இது பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா டபுள் சைடும் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து அங்கங்கே நம்ம 3 ரவுண்ட் பீட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக் வந்து இதுதான் சேம், என்ன ஸ்லீவ்ஸ் அண்ட் பேக் நெக் எல்லாமே சேம் தான். இப்போ பார்த்திங்கன்னா சென்டர்லேயும் ஒரு ரைஸ் பீட்ஸ் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வீடியோ பாருங்கள். ஃப்ரேமை விட்டு ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம்லேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டினேன். நீங்கள் வந்து ஒரே ஃப்ரேம்லேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்லீவுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணியிருக்கோம். இனி இதை கட் பண்ணிவிட்டு பஃப் ஸ்லீவ் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட் நெக். இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியும் வாங்கியாச்சு. அதோட வீடியோஸும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வந்தாச்சு. மேலே வந்து பஃப் ஸ்லீவ் கொடுத்துட்டு கீழே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஒர்க்கு. ஸ்லீவ்ஸ் வந்து 10.5 இன்ச். ஸோ ஒர்க் வந்து 5 இன்ச் 5.5 இன்ச்சுக்கு ஒர்க் பண்ணி இது வந்து கப் யூஸ் பண்ணி தான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இது ரொம்ப வந்து குட்டி ப்ளவுஸ், ரொம்ப சின்ன ப்ளவுஸ் தான். 2 ஸ்லீவுமே பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பேக் நெக்குமே நல்லா நீட்டாக வந்திருக்கு. அங்கங்கே வந்து நம்ம 3 ரவுண்ட் பீடு வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஃபுல்லாக வந்து ஓரளவுக்கு ப்ளவுஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. ரோப் வந்து பண்ணிவிட்டு இதுதான் வந்து ஃபோட்டோஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ்ஸ் அண்ட் பாடி பார்ட் பாருங்கள். இது வந்து ஸ்லீவோட ஃபோட்டோஸ். அண்ட் வந்து உங்களுக்கு ஆரி ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் வந்து ஆரி டைரக்ட் கிளாஸஸ் வந்து டீட்டெயில்ஸ் தெரியும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது கிளாஸோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே போட்டு என்னென்ன ஸ்டிச்சு அண்ட் வந்து எப்படி வந்து என்னென்ன மெட்டீரியல் கொடுப்பேன் எல்லாமே கிளியராக யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா நான் வந்து என்னென்ன சொல்லித்தருவேன்னு சொல்லிவிட்டு லிஸ்ட் அனுப்புவேன். கிளாஸோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கூட ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி அதுலேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.